நான் என்ன நினைச்சு வர்றேனோ அது வந்து நான் கோயிலுக்குள்ள வர்றதுக்குள்ளேயே எனக்கு அது நடந்துரும். இவங்களை வந்து கும்பிட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் வழிபட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நல்லா மேலும் மேலும் போய் இப்போ நான் இப்போ ஜாயின் பண்ணனோட டபுள் மடங்குல இருக்கேன். நம்ம நினைச்சு அவங்க உருகி பண்ணோம்னா கண்டிப்பா நம்மள பேசுவாங்க. கண்டிப்பா கனவுல இருக்கும். அது உண்மை. எனக்கெல்லாம் நடந்திருக்கு. இதுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். இந்த அம்மனை வந்து பார்க்க ஆரம்பிச்சதுலேருந்தே இல்லை, எனக்கு என்னோட வளர்ச்சி தான், நல்ல வளர்ச்சி எனக்கு. இப்போ ஒரு ஹாஸ்டல் வச்சுருந்தேன், இப்போ நான் 4 ஹாஸ்டல் வச்சு நல்லபடியாக இருக்கேன். நம்ம இந்த கோயிலுக்கு வந்தாலே இந்த அதிர்வு தெரியும். நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. கனவு நிறைய பேர் வந்திருக்கு, கனவுல வராங்க. ஏன் வரலன்னு கூட கேட்டிருக்காங்க. கனவுல ஏன் வரல, கோயிலுக்கு வா அப்படின்னு கூப்பிட்டுருக்காங்க நிறைய பேர். என்னடமான தெய்வம், பேசக்கூடிய தெய்வம், சொர்ணவாராக்கி பரிமையில் அடி. நான் ஒரு 5 வருஷமா ஆக்சுவலி இந்த ஸ்ட்ரீட்ல தான் நான் 20 வருஷமா இருக்கிறேன். ஆனா இந்த கோயில தான் கிராஸ் பண்ணி போயிருக்கேன். அதுவரை நான் கோயிலுக்குள்ள போனதே இல்லை. ஒரு நாள் நான் எதேர்ச்சியா என் வண்டியை நானே நிப்பாட்டிட்டு நானே உள்ள வந்தவ தான். அன்னையிலேருந்து இன்னைய வரைக்கும் 4 வருஷமா தொடர்ந்து கோயிலுக்கு வரேன். நான் என்ன நினைச்சு வர்றேனோ அது வந்து நான் கோயிலுக்குள்ள வர்றதுக்குள்ளேயே எனக்கு அது நடந்துரும். அது கடனா இருக்கட்டும், கடன் பிரச்சனையா இருக்கட்டும், என்னை யாராவது ரொம்ப தொந்தரவு பண்ணாலும் இருக்கட்டும், எல்லாமே நீயே பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். இப்ப நம்ம வந்து யார்கிட்டயும் போய் நம்மளோட கஷ்டத்தை சொன்னோம்னா அது கேட்குறாங்களா இல்லையாங்கிறது நமக்கு தெரியாது. ஆனா அம்மா கண்டிப்பா கேட்பா. நீங்க மதியம் சொல்லிட்டு போனேன்னா நைட்டுக்குள்ள அதுக்கு சொல்யூஷனே கொடுத்துருவா. நிறைய விஷயங்களை நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இங்கே வந்து பயனடைஞ்சிருக்காங்க. ரீசெண்டாக லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு வந்து 3 மார்க் தான் எடுப்பா எல்லாத்துலேயும். அவளை வந்து ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு சொன்னவங்க ஒரே ஒரு தடவை வந்து அந்த கோயிலுக்கு வந்துட்டு போனா. அடுத்த எக்ஸாமில் அவள் எல்லாத்துலேயும் 70, 35, 40 அப்படி எடுத்தா. ஸோ அந்த அளவுக்கு அவன் முன்னேற்றிட்டானா கண்டிப்பாக அடுத்தும் 10th நல்ல மார்க் வாங்குவான். ஸோ என்னோட பசங்களுக்கு நான் சொல்ற ஒரே ஒரு விஷயம்னா, ஒரு தடவை மட்டும் கோயில வந்து சாமி கும்பிட்டு போகணும். ஏன்னா நான் வேண்டது வேற, அவங்க தனக்காக வந்து இங்க வந்து நின்னா மட்டும்தான் தனக்கு என்ன வேணுமோ அதை கண்டிப்பா செய்வோம். நீங்க நினைக்கிறதையும் செய்வோம், நினைக்காததையும் செய்வோம். ஆனா நமக்கு கிடைக்கணும் அப்படின்றது தான் கண்டிப்பா கிடைக்கும். அதுக்கு நிறைய கஷ்டம் இருக்கும். ஆனா அந்த கஷ்டத்துக்கான வழியை ஒன்னொன்னா காமிப்பா. அதை தடையை மீறி தான் வெளியில வந்து. நான் ஆக்சுவலி இது வாராயம்மன் கோயில்னா ஒரு 15, 16 வருஷம் இந்த பிள்ளையார் கோயில் நான் எங்கே சென்னை வந்தோம் அப்போலேருந்து நான் இங்கே வந்துட்டு தான் இருக்கேன். இங்கே வரக்கு முன்னாடி பிரத்திங்கரா, கல்யாண விநாயகர் எல்லாருமே இருக்காங்க. எல்லாருமே நல்லா பவர்ஃபுல் தான். வாராய்க்கு வந்ததுக்கு அப்புறம் சர்வீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா அவங்கள ரொம்ப பிடிச்சி அவங்க சர்வீஸ் பண்ண சொன்ன மாதிரியே இருந்துச்சு. எனக்கு ஆக்சுவலி பர்சனலாக கொஞ்சம் பிரச்சனை இருந்தது. ஆஃபீஸ்லேயும் நல்லா வேலை பார்த்தாலும் இன்க்ரிமெண்ட் கிடைக்காம இருந்தது. கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தது. இவங்களை வந்து கும்பிட ஆரம்பிச்சதுக்கப்புறம் வழிபட ஆரம்பிச்சதுக்கப்புறம் நல்லா மேலும் மேலும் போய் இப்போ நான் இப்போ ஜாயின் பண்ணனோட டபுள் மடங்குல இருக்கேன். மனசை இது பண்ணி சர்வீஸ் பண்ணவே ஆரம்பிச்சிட்டோம் நாங்கள் எல்லாரும். இது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு இடம். கிட்டத்தட்ட நான் ஒரு 2 to 3 இயர்ஸாக நான் இங்கே வர்றேன். ஓகேவா, என் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள், நிறைய நிகழ்ச்சிகள் நல்ல விஷயங்கள் ரொம்ப நடந்திருக்கு. நம்பி வந்தால் கண்டிப்பாக அவங்க பலன் கொடுக்குறாங்க. ஓகேவா, நம்பி கும்பிட்டா கண்டிப்பாக நம்மள அதுக்கான என்ன எதிர்பார்க்குறோமோ அந்த பலன் கண்டிப்பாக இருக்கும். இந்த வராகியம்மன் உங்களுக்கு இவ்வளோ ஸ்பெஷல்னா இந்த கோவில் என்ன சார் மெயின் ஸ்பெஷல்? இல்லை, மெயின் ஸ்பெஷல் அம்மாவுடைய அருள் தான். அம்மா எப்படி நம்ம வந்து நீ நம்பி கும்பிட்டா கனவுல கூட நம்மளுக்கு வந்து நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை வந்து பேசுற அளவுக்கு நம்மளுக்கு பவர் கொடுக்குறாங்க, சக்தியை கொடுக்குறாங்க. நைட்ல சொல்லி தெரியுமா, அதாவது ஏதாவது நினைச்சப்பட்டா சப்கான்சியஸ் மைண்ட்ல வரும்னு சொல்லி, அது மாதிரி அம்மாவை நினைச்சு நீங்க கும்பிட்டீங்க அதே படுத்தீங்கன்னா அவங்க கனவுல வருவாங்க. வந்து உங்களுக்கு என்னன்றா சொல்லுவாங்க, வர வைப்பாங்க. வர வச்சு அதுக்கப்புறமா வந்து உங்களோட பிரச்சனைகளை தீர்த்து உங்களோட வாழ்க்கை நல்லபடியா மாற்றுவாங்க. இல்ல இங்க வந்த மக்கள் நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா அவங்க என் கூட பேசுவாங்க. அதான் பேசும் தெய்வம். நம்ம வந்து நினைச்சு அவங்க நினைச்சு நம்ம பண்ணோம்னா, நம்ம நினைச்சு அவங்களை உருகி பண்ணோம்னா கண்டிப்பா நம்மள பேசுவாங்க. கண்டிப்பா கனவுல வருவாங்க. அது உண்மை. எனக்கெல்லாம் நடந்திருக்கு. அதே மாதிரி நீங்க ஏதாவது நினைச்சு கேட்டீங்கன்னா அவங்க கழுத்துல வந்து பூவில் வந்து அக்செப்டன்ஸ் கொடுத்தாங்கன்னா ஓகே அப்படின்னா அவங்க கழுத்துல வந்து பூ விழுகும், பல விழுகும். என்ன ஐயர்கிட்ட வந்து நீங்க கேட்டீங்க இந்த மாதிரி பணம் கொடுங்கன்னா அவர் கேட்டாருன்னா இமீடியட்டா உங்களுக்கு ஓகே நல்லது அப்படின்னா இமீடியட்டா அந்த பூ பழம்லாம் விழுகும். அதெல்லாம் நீங்க கண் கூட பார்க்கலாம். நீங்க எந்த இதுவுமே இருக்காது, எதையும் தொட மாட்டாது, அதுவா விழுகும். அப்படி உங்க வாழ்க்கையில நடந்த ஒரு அதிசயமான ஒரு விஷயம். நான் இப்போ ஒரு 6 மாசமா அதை வரேன். இவங்கெல்லாம் எனக்கு சீனியர். நான் சர்வீஸ் ஒரு 6 மாசம் பண்றாங்க. எனக்கு வந்தது வந்து என்னோட கடல்ல இருந்து நிறைய ரிலீவ் ஆகும்.
என்னோட கடன் எல்லாமே முடிஞ்சிருக்கு. So, இந்த 6 மாசம் சொல்யூஷன் கிடைக்கும். இந்த 6 மாசமா வரீங்கன்னா அதுல முதல் ஒரு சம்பவமா என்ன சார் எடுத்துக்கிறீங்க? எதுல இருந்து இங்க இவ்வளவு இல்ல நான் எதாச்சியா வந்து கேஷுவலா தான் வந்தேன் நான். வந்ததுக்கு அப்புறம் தான் இதுக்குள்ள தெரிஞ்சது. சரி இவ்வளவு இருக்கான்னு சொல்லி நம்பிக்கை இருந்துச்சு. இப்போ நான் டெய்லி வர ஆரம்பிச்சேன். டெய்லி காலைல சாயந்தரம் டெய்லி செட்டோல வந்து பார்த்துட்டு உட்காந்துட்டு இவங்ககிட்ட பேசி என்னோட கடன் எல்லாமே முடிஞ்சு நிறைய சிக்கல்ல இருந்து வெளியே வந்திருக்கேன் நான். சூப்பர். ஸோ அப்படி உங்களுக்கு என்ன மாதிரி பிரச்சனைகள்? சேம் லைக் தான் பிரதர். கடன் பிரச்சனை இருந்தது, ஆஃபீஸில் கொஞ்சம் பிரச்சனை இருந்தது, ஃபேமிலி ப்ராப்ளம், ஓகேவா. ஆல்மோஸ்ட் எனக்கு வந்து அந்த ஒரு என்ன சொல்கிறது, அந்த வைப்ரேஷனை வந்து நான் கண்டுக்கிற முடியும். ஸோ வராகியம்மனுக்கு இங்க என்ன மாதிரி வழிபாடுகள்லாம் நடக்குது? நீங்க என்ன மாதிரி வழிபாடுகள்லாம் பண்ணிருக்கீங்க? வழிபாடு செஞ்சு எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி மஞ்சள் மாலை போடுவாங்க, தேங்காய் பூ இது பண்ணுவாங்க, பூசணி இதில் வைப்பாங்க. நம்ம என்ன நினச்சி வேண்டிக்கிறோமோ அதை நம்ம வழிபாடு பண்ணிக்கலாம். அது இல்லாமல் சாமியார் வந்து ஐயர் வந்து அவர் என்ன பண்ணுவார்னா இந்த பஞ்சமியில் நவராத்திரி எல்லா 3 வேளை அந்த 3 மந்த் ஒரு டே வரும், 9 நாள் நவராத்திரி. நல்லா அலங்காரம் நல்லா இருக்கும், ஸ்பெஷல் அலங்காரம்லாம் இருக்கும். தத்ரூபமாகவே அவர் காமிப்பார். அதில் ஒரு ரொம்ப ஸ்பெஷல். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அம்மா வந்து அவர் பண்ணுறது அலங்காரம் வந்து நம்ம தத்ரூபமாகவே இருக்கும். அதில் வைப்ரேஷன் நல்லா கிடைக்கும் நம்மளுக்கு. ஓகே சார். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய விளக்குகள்லாம் ஏற்றி வச்சிருக்காங்க. இது எதுக்கான வழிபாடு சார்? இது எதுக்காக அது வந்து ஒரு சில பேர் கல்யாணம் நடக்கணும், இப்போ குழந்தை வாக்கியம், கடன் பிரச்சனை, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு என்ன குறைகள் இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்க நினைச்சு ஏற்றிக்குவோம். ஓகே, ரொம்ப நன்றி. தேங்க்யூ. நானும் 6-7 வருஷமா வந்துட்டு இருக்கேன். நல்ல வளர்ச்சி தான் இருக்கு எனக்கு. நான் இப்போ ஒரு தொழில் ஆரம்பித்தேன், அப்புறம் 4-5 தொழிலுக்குன்ட்டு நல்ல இது. இந்த சக்தி வாய்ந்த அம்மன் பஞ்சமி அன்னைக்கெல்லாம் நல்லா வந்து கூட்டம் வரும். எல்லாரும் நல்லா சிறப்பாக கொண்டாடிட்டு நல்லா இந்த அம்மனோட சக்தியை பாராட்டிட்டு நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. நானும் வாழ்க்கையில் முன்னேறிக்கிட்டு தான் இருக்கேன். இந்த அம்மனை பார்க்காம நான் போக மாட்டேன். டெய்லியும் என்னோட தொழிலுக்கு போகும்போது இந்த அம்மனை பார்த்துட்டு தான் போவேன். அவ்வளோ சக்தி வாய்ந்த சிறப்பான அம்மன். முன்னாடி என்ன வேலை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இங்க வந்து இதுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். இந்த அம்மனை வந்து பார்க்க ஆரம்பிச்சதுலேருந்து டெய்லியில் எனக்கு என்னோட வளர்ச்சி தான், நல்ல வளர்ச்சி எனக்கு. இப்போ ஒரு ஹாஸ்டல் வச்சுருந்தேன், இப்போ நான் 4 ஹாஸ்டல் வச்சு நல்லபடியாக இருக்கேன். இந்த அம்மனுக்கு கனவுல நிறைய வாட்டி வருவாங்க. அவங்க சொல்கிறது, அவங்கள பார்த்தாலே போதும், அவங்க சிரித்த முகத்துக்கும் அவங்க கண்ணுக்கும் அந்த அந்த ஒரு இது எந்த ஒரு பிரச்சனையும் விலகிப்படும். நம்மளை பிடிச்ச தத்துவங்களே எந்த சொல்லி எதுவுமே இருக்காது. அவங்கள பார்த்தா போதும், ஒரு டெய்லி வந்து பார்த்தாவே எனக்கு ஒரு சந்தோஷம் மகிழ்ச்சியாக போயிடும். வாலாஜி அம்மாவை பற்றி நல்லா வேண்டிக்கிட்டு, நல்லா நம்ம மனசார வேண்டிக்கிட்டு நல்லபடியாக போனோம்னா வாலாஜி அம்மா நினச்சதை கை கொடுப்பான். இந்த ஐயரு வந்து தான் இது ரொம்ப இப்போ ஃபேமஸாக ஆச்சு. அதுக்கு முன்ன ஐயா இருக்கும்போதெல்லாம் ஃபேமஸே கிடையாது. இப்போ இவர் வந்து தான் நல்லா ஃபேமஸு. எல்லா மக்களுக்கு நல்லா அவரும் செய்கிறாரு, அம்மாலும் இது கொடுக்கணும். இன்னும் மேலே மேலே மறுபடி கொடுத்தான்னா அந்த ஐயா மேலே மேலே நல்லா செய்வார். நீங்க எத்தனை வருஷமா இந்த கோயிலுக்கு? நான் இப்போ ஒரு வருஷமா தான் இவர் வந்ததுலேருந்து பெருக்கி காத்தால 4 மணிக்கு வந்து பெருக்கி கோலம் போட்டுட்டு போயிடுவேன். இப்படி விசேஷம்னாக்கா கொஞ்சம் ஏதோ உதவி இந்த கோயிலுக்கு ஒரு வருஷமா சேவை செய்றீங்க. நாங்க ஒரு வருஷம் செய்யல, ஒரு 6 மாசம் இருக்கும் ஐயா, ஒரு வருஷம் ஆச்சு. அதுக்கு முன்ன இவ்வளவு ஃபேமஸ் இருக்காது. ஒரு ஐயரு கூட அம்மால வச்சிருந்தாரு. நாங்க அந்த ஊருக்கு கல்யாணம் பண்ணிட்டு வரும்போது ஒரு ஐயரு அவரு சிம்பிளா தான் செய்வார். அம்மாசிக்கு தான் அந்த அம்மால அர்ச்சனை பண்ணி ரொம்ப விசேஷமா செய்வார். அது அந்த அம்மாளுக்கு செய்ய மாட்டா, வராது மாட்டோம், இந்த அம்மாளுக்கு செய்வார். அதுதான் இப்ப இவரு வந்துதான் இவளுக்கு அம்மாசினிக்கு செய்வாரு, அவ வாலாஜிக்கு பஞ்சமி அம்மாவுக்கு எல்லாம் நிறக்க செய்யறாரு. இவரு வந்து ஃபேமஸ் ஆனது இந்த அம்மா. வராயம்மாவை நீங்க வணங்க ஆரம்பிச்சது உங்களுக்கு என்னமா மாற்றங்கள்? எனக்கு ஏதோ நல்ல வழி கொடுக்குறான், கை கால் நல்லா வேணும், எனக்கு எப்ப பார்த்தாலும் கை கால் நல்லா வேணும்ப்பா, கண்ணு நல்லா தெரியணும், எனக்கு யாரும் இல்லை இப்பதான். அதனால அவளை வேண்டி வந்து நான் வாசலை தெளிச்சுட்டு 10 பேர் போறவங்க வரவங்க கோலம் போட்டு வச்சிருந்தாக்கா கும்பிட்டுட்டு போவாங்கன்னா 4 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு வாசிப்பேன். அவ கை காலம் நல்லா வச்சிருந்தா போதும். இந்த வயசுக்கு 70 வயசுக்கு எனக்கு என்னத்த சொத்து வேணும் வேணும். கண்ணு நல்லா இருந்த போதும் கை கால் நல்லா இருந்தா அவ கொடுத்தான்னா போதும். கொடுத்துக்கிட்டு இருக்கிறா, கொடுக்கறா. இந்த கை கால நல்லா தான் கொடுக்கறா. இந்த ஒரு கண்ணை ஆபரேஷன் பண்ணோம், அதுக்கு ஒரு பிள்ளைய ஏற்பாடு பண்ணி இருக்கிறா. அந்த புள்ள கூட்டிக்கிட்டு போய் நான் கண்ணை ஆபரேஷன் பண்றேன்னு அதெல்லாம் நினைச்சதை செய்வா. நம்ம கையில வசதி இருக்கணும். என்ன சொல்றீங்க? ஏதோ நினைச்சு வந்தா நமக்கு கை கால் வலி ஏதோ நீக்கி வரலாம். எவ்வளவோ பேத்துக்கு நல்லதை தான் செய்யறா. அதுக்கு தகுந்தது அம்மா வராகி அம்மனுக்கு சொல்லுவாங்க, அந்த அம்மனுக்கு கவுச்சு எடுக்கக்கூடாது, அப்படி செய்யக்கூடாது, எதுவுமே இல்லை. மனசுதான் அந்த அம்மாவுக்கு மனசுதான் கேட்கறேன் நம்ம கிட்ட. எனக்கு எதனாலும் சேர்த்துக்குங்க, உங்களுக்கு தேவை
என் மனசு தான் வேணும். என் மனசை நீ கொடுத்துட்டேன்னா குடியிருக்க இதயம் தான் எனக்கு தேவை என்னைக்குமே அப்படின்றனால அவங்கவுங்க வேண்டுதல் மாவிளக்கு போடுவாங்க, லெமன் விளக்கு போடுவாங்க, எண்ணெய் அகல் விளக்கு போடுவாங்க, பஞ்சமிக்கு வந்து இளநீர் எண்ணெயில் தேங்காயில் விளக்கு போடுவாங்க, பூசணிக்காவில் வச்சு விளக்கு போடுவாங்க. அவங்கவுங்க வேண்டுதல் எது வச்சு போட்டாலும் ஒன்றுமே இல்லை, ஒரு கொஞ்சம் பூவள்ளி போட்டு நம்ம வேணுனா கூட அந்த அம்மா அதை ஏற்றுப்பாங்க. மனசு தான். வாராகிட்ட வந்து கிட்டத்தட்ட நான் 2 வருஷமா வந்துட்டு விரதம் இருந்துட்டு இருக்கேன். விரதம் வந்து அந்த ஒரு பஞ்சமிக்குமே வந்துட்டு 2 பஞ்சமி வந்துட்டு வரும் மாசத்துல. தேய்பிறை பஞ்சமி, வளர்பிறை பஞ்சமின்னு சொல்லிட்டு 2 பஞ்சமிக்குனே வந்து நான் விரதம் இருப்பேன். விரதம் இருந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல எனக்கும் பெருசா பிலீஃப் கிடையாது, நான் அந்த அளவுக்குலாம் இது இல்லை. பட் இந்த கோயிலுக்கு வந்ததுக்கு அப்புறத்துல இருந்து ஏதோ என் லைஃப்ல கொஞ்சம் நல்லது நடக்க ஆரம்பிச்சுது. நான் பிலீவ் பண்ண ஆரம்பிச்சேன். எனக்கு சீரியஸ்லி அவங்க இன்னி வரைக்கும் நல்லதுதான் செஞ்சுட்டு இருக்காங்க. நான் ஒரு பஞ்சமிக்குமே தவறாம விரதம் இருந்துட்டு அதே மாதிரி ஒரு வெள்ளிக்கிழமையும் அம்மா சந்நிதிக்கு வந்து அவங்கள பார்த்துருவேன், சேவிச்சிருவேன். பட் இட்ஸ் பிலீஃப், அது வந்துட்டு அது நடக்குது, ட்ரூவா நடக்குது. நான் வரும்போது பூ விழும் எனக்கு. ஸோ பேசுவாங்களான்றது எனக்கு தெரியல. பட் நான் நம்புறேன் அவங்க வந்துட்டு ஏதாவது நான் என்னைக்கா ரொம்ப கஷ்டமா இருக்கும்போது நான் சில சமயம் இங்க வந்தா எனக்கு அழுக வந்துடும். ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே வரேன். ரொம்ப நல்ல பவர் இருக்கு, சக்தி ஜாஸ்தியா இருக்கு. நம்ம என்ன நினைச்சு வேண்டி வருமோ அது அப்படியே நடக்கும். எங்க வீட்டுக்காருக்கு உடம்பு சரியில்லாதது நான் வேண்டிக்கிட்டு இன்னைக்கு நல்லா இருக்கிறாரு, வேலைக்கு கூட போறாரு. வேலையில எதனா பிரச்சனை கூட நம்ம வேண்டிக்கணும்னா அது அப்படியே நடக்கும். நம்ம குடும்பத்துல எந்த கஷ்டம் இருந்தாலும் அதை அப்படியே நம்ம வேண்டி மனமுருகி வேண்டி உண்மையா நேசிச்சு வேண்டி நம்ம பண்ணோம்னா நினைச்சோம்னா கண்டிப்பா அம்மாவோட அருள் நமக்கு கிடைக்குது. அது உண்மை. அப்படி நீங்க வேண்டி கிடைச்ச முதல் விஷயம் என்னவா? எங்க ஹஸ்பண்ட் உடம்பு சரியில்லை, நல்லா ஆயிட்டோம். இங்க நிறைய வழிபாடுகள் நடக்குது. என்ன மாதிரி வழிபாடுகள்லாம் நீங்க எடுத்து நடத்துங்க? நான் வந்துட்டு இந்த மஞ்சள் காப்புலாம் பண்ணுவாங்கல்ல, அதெல்லாம் நான் வந்து பார்ப்பேன். நான் எதுவும் பேமெண்ட்லாம் எதுவும் கொடுக்கறது இல்லை, கேட்கறதும் கிடையாது. அந்த நேரத்துல அந்த நம்ம பாக்குறோம் பாருங்களேன், அந்த மஞ்சள் காப்பு, அம்மாக்கு வந்து அலங்காரம் பண்றது, அதெல்லாம் ரொம்ப ரொம்ப பிரசித்தியா இருக்கும். அதை பார்க்கும் போதும் அதை பார்த்தாலே போதும், நமக்கு மனசுல இருக்க எந்த கஷ்டம் இருந்தாலும் எப்படியாப்பட்ட கஷ்டமா இருந்தாலும் சரி அது போயிடும். நம்ம நல்ல நிம்மதியா இருக்கலாம். இதுதான் உண்மை. நிறைய வராகியம்மன் கோயில்கள் இருக்கு. இந்த வராகியம்மனுக்கு என்ன ஸ்பெஷல்? இந்த வாரேகமன் ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து நான் வரேன். பட் எனக்கு வந்து மனசுக்கு ரொம்ப திருப்தியா இருக்கு, வந்தா நிம்மதியா இருக்கு. பார்க்கணும், மீண்டும் மீண்டும் பார்க்கணும். நம்மளோட கஷ்டம் குறைஞ்சிட்டே இருக்கிறதுனால நம்ம அடிக்கடிக்கு வர வேண்டியது இருக்கு. அதான். ஸோ ரெகுலரா எத்தனை வாட்டி இந்த கோயிலுக்கு வருவீங்க? டெய்லி எனக்கு எப்போ டைம் கிடைச்சாலும் நான் வந்துடுவேன். நான்வெஜ் சாப்பிடாத ஒரு அவ்வளவுதான். முடிஞ்ச அளவுக்கு அப்படிதான் நாங்க இருக்கிறது. இங்க உள்ள இது முக்கியமானது என்ன, சுவாமியை தொடக்கூடாது, பூ போட. ஏன்னா சம்டைம் கண்ணில் கை வைப்பாங்க, யார் மேலேயாவது பட்டிருப்பாங்க, செருப்பெல்லாம் கையால் கட்டுறாங்க, அதோட சுவாமியை தொடுவாங்க. அவங்களுக்கு தெரியாது, மறந்துருக்கும் செருப்பை கட்டு. அதனால சுவாமியை மட்டும் தொடாத, பூ போடாத பாருங்க, தட்டில் வச்சுட்டு போங்க, நான் வந்து போட்டுக்கிறேன். வேற ஒன்றும் இல்லை. டெய்லி அன்னதானம் உண்டு, அன்ன பிரசாதம் கொடுக்கும், பூஜைகள் உண்டு. வாராய்க்கு தேய்பிரை பஞ்சமியில ஹோமம் உண்டு, கயிறு கொடுப்போம், கஸ்தூரி மஞ்சள் கொடுப்போம், எல்லா விதமான எல்லாரும் அனுகிரகம் பெற்று போறாங்க. அவங்கவுங்க வந்து அனுபவிக்கிற கல்யாண தடைகள் எல்லாமே, கல்யாண தடைகள், படிப்புக்கு, கடன் தொல்லை, வழக்கு எல்லாமே வராங்க. பட் அவங்கவுங்க வந்து வேண்டிட்டு நின்னாலே தெரியும். இந்த கோயிலுக்கு வந்தாலே இந்த அதிர்வு தெரியும். நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, கனவு நிறைய பேர் வந்திருக்கு, கனவுல வராங்க, ஏன் வரலன்னு கூட கேட்டிருக்காங்க. கனவுல ஏன் வரல, கோயிலுக்கு வா அப்படின்னு கூப்பிட்டுருக்காங்க நிறைய பேர். நடமாடும் தெய்வம், பேசக்கூடிய தெய்வம், சொர்ணவாராகி பரிமையில் அழகி. அழகியை பற்றி சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை, அவளே அழகி. அவங்கவுங்க வந்து உணர்ந்து ஆசீர்வாதம் பெற்று நன்மை அடைஞ்சு எல்லாரும் நல்லா இருக்கும். இதுதான் என்னுடைய